வணக்கங்க. இன்றைக்கி காமராஜ் காலேஜில் நடந்த கோலப் போட்டியில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டகிரியில் வந்து கலந்துக்கிட்டோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் நாங்கள் 4 பேர் கலந்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. கோலப் போட்டியை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு நம்ம விஜய் கட்சியோட அஜிதா அக்னல் மேடம் வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கோலப் போட்டியை தொடங்கி வச்சாங்க. நிறைய குழந்தைங்கள் வர வந்து கோலப்பொடியில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ ஆரம்பித்த உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, கோலப்பொடியெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து தனித்தனியாக எல்லாத்துலேயும் பிரித்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா கலரையுமே வந்து குட்டி குட்டி டப்பாவில் வந்து தட்டி வச்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்ம வந்து கோலம் போடும்போது ஈஸியாக வந்து எடுத்து போட முடியும். அதனால எங்கள் அம்மா எல்லா கோலப்பொடியுமே வந்து டப்பாவில் தனித்தனியாக தட்டி தட்டி பிரித்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோலம் போடுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அளவு கரெக்டாக இருக்கணும். அதனால என் தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த சர்க்கிள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே எல்லாமே வந்து ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கரெக்டாக அவங்க சர்க்கிள் போட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோலம் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை வீடியோ எடுக்கலை. அதனால் ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை. மொத்தமே 45 நிமிஷம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம கோலத்தோட தீம் பார்த்திங்கன்னா தமிழர் பண்பாடுங்கிறதுனால உள்ளேயே பாருங்கள், நம்ம ஊர் கோயில், நம்மளோட பண்டிகை பொங்கல், அப்புறம் வந்து பரதநாட்டியம், கரகாட்டம், அப்புறம் நம்மளோட ஜல்லிக்கட்டு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உள்ளவே கொண்டு வந்துட்டோம். இதான் நம்ம கோலத்தோட அவுட்புட்டு. நம்ம கோலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லா கோலத்தையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இது வந்து நம்ம போட்டு முடித்த கோலம். பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.